2 நபர்களும் இனிமேல் தமிழ்நாட்டில் மது இருக்காதுப்பா, டாஸ்மாகை மூடுறோம், கலாச்சாரத்தை ஒழிக்கிற முழுசா. அப்போ ஒரு விபத்து பெருசாக நடந்துருச்சு, இதில் இந்த மறுஆய்வு பண்ணணும் என்று ஒரு உருப்படியாக அதை பற்றி பேசி என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று எதுவும் இல்லாமல் அது சண்டை போட்டு வேண்டியது. இன்னைக்கு அது பொருந்தாது, வெள்ளைக்கார ஆட்சியில் போட்டது என்று விவாதம் நடந்து உச்சநீதிமன்ற வழக்கு நடந்து உச்சநீதிமன்றம் அதை நிறுத்தி வச்சிருக்கு 124A. டாஸ்மாக மூடணும்னு எடப்பாடி கேட்பாப்லையா? அதே காங்கிரஸ் பாஜக அங்கே எப்படி இருக்காங்களோ டெல்லியில், அது மாதிரி தான் இங்கே திமுக அதிமுக. ஞாபகம் வச்சுங்க, உங்களை மக்களை ஏமாத்துறது. இவ்வளவு பேசுகிற இருக்கிற எடப்பாடி டாஸ்மாகே மூடுப்பா, நம்ம பிள்ளைலாம் கெட்டு போச்சு. சமஸ்கிருத ஆதிக்கமா ஹிந்தி ஆதிக்கமா? ராகுலுக்கும் மோடிக்கும் ஒரே கருத்து தான், காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஒரே கருத்து தான். இதை அதை பேச முடியாது. மறைக்கணும், எப்படியோ தமிழ்நாட்டை மாநிலத்தை மறைக்கணும். அதுக்கு இந்தியாவும் பயன்படும், திராவிடமும் பயன்படும். அதுதான் ஸ்டாலின். ஆனால் நீ நேர்மையாக இருந்தாக்க இந்த முதல் உரை அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம். ஒரு முக்கியமான செய்தி என்று நான் பல தடவை சொல்லி தொடங்குவதுண்டு. இந்த செய்தி இந்திய நாடாளுமன்றம், தமிழ்நாடு சட்டமன்றம் இரண்டை பற்றியது. இரண்டும் ஊதாரி மன்றங்களாக மாற்றப்படுகின்றன, கலாட்டா மன்றங்களாக மாற்றப்படுகின்றன. இது பற்றித்தான் நமக்குள் ஒரு கலந்தாய்வு, கலந்துரையாடல் என்பது போல இந்த உரையாடலை நான் தொடங்குகிறேன். நாடாளுமன்றத்தில் தேர்தல் நடந்து மக்களவைக்கு மீண்டும் தலைமை அமைச்சராக மோடி வந்திருக்கிறார். ஏற்பிசைவு பெறப்பட்ட, ஏற்கனவே இருந்ததை விட கூடுதல் உறுப்பினர் எண்ணிக்கை சொந்த கட்சியிலும் கூட்டணியிலும் பெற்று ஏற்பிசைவு பெற்ற எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி வந்திருக்கிறார். இந்த மக்களவை கடந்த மாத கடைசியில், ஜூன் மாத கடைசியில் தொடங்கி இப்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. இதில் என்ன முக்கிய செய்திகள் விவாதிக்கப்பட்டன? இப்போ முதல்ல நான் எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து தொடங்குகிறேன். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசுகிறார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற வாய்ப்பு முதலாக அவர் அதுதான் பேசுகிறார். அது உள்ள விதிமுறை, நடைமுறை. அது நன்றி தெரிவிக்கிறது, விமர்சனம் பண்ணாலும் அதுக்கு பேர் நன்றி தெரிவிக்கிறது தான். அப்படி அந்த உரைக்கு நன்றி தெரிவிக்கிற பாணியில் பேசும்போது அரசை பற்றி விமர்சனங்கள் வரும், எல்லாம் வரும். அரசினுடைய கொள்கையைத்தான் குடியரசுத் தலைவர் சொல்லுவார். எடுத்த எடுப்பே அவர் என்ன ஆரம்பிக்கிறார்? ராகுல் காந்தி சிவன் படத்தை காட்டுறார், இயேசுநாதர் படத்தை காட்டுறார், குருநானக் படத்தை காட்டுகிறார். சிவன் கையில் இருக்க கையை காட்டுறதுக்கு என்ன அர்த்தம், சிவன் கழுத்தில் உள்ள பாம்புக்கு என்ன அர்த்தம், அதெல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் சொல்லி நீங்கள் உண்மையான இந்து இல்லை என்று வார்த்தை தொடங்குறார். இப்போ இந்த மாதிரியே தொடங்கி பேசிக்கிட்டு இருக்கார். போகிற போக்கில் நீட் தேர்வு ஊழலை பற்றி சொல்லிட்டு அதை தனியாக விவாதிக்கணும் என்று சொல்லுகிறார். அவர் 1 மணி நேரம் 47 நிமிஷம் அவர் பேசின நேரம்னு சொல்கிறாங்க. இதில் 50 தடவை குறுக்கிட்டு இருக்காங்களாம். தலைமை அமைச்சர் மோடியிலிருந்து, அமித்ஷாவிலிருந்து பல பேர் குறுக்கிட்டு பண்ணியிருக்காங்க. அந்த நேரங்களில் அதில் போயிருக்கு. அந்த 1:47 1 மணி நேரம் 47 நிமிஷங்கிறாங்க. அதன் பிறகு அந்த நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்துக்கு இறுதி நிறைவுரையாக தலைமை அமைச்சர் மோடி பேசுகிறார். அவர் அப்படியே ராகுல் காந்தி அவருக்கு ஒரு அல்வா துண்டு போட்டது போல் ஆயிடுச்சு. இந்துத்துவ பேசுகிறதுக்கு, ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை எழுப்புவதற்கு வசதியாக அடித்து, அது மட்டுமில்லை, சின்ன பையன் பாலன், நீ இன்னும் பேசல, 54 வயசு ஆகுதுங்க ராகுல் காந்திக்கு, அவர் பாலனா? என்ன அகம்பாவம் இது? இவர் குஜராத் முதலமைச்சராக வரும்போது 50 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இவர் குஜராத் முதலமைச்சராக வரும்போது 50 வயசுக்குள்ள தான் இருக்கும். பள்ளி அவர்
54 வயசு, 1970 பிறந்தவர் வந்து கொச்சைப்படுத்துறது, ஒருத்தரை இழிவுபடுத்திக்கிறது, இதுதான் நடந்திருக்கு. அப்புறம் என்ன, டக்குன்னு மையத்தில் வந்து நின்று, மக்களவை மையத்தில் நின்று முழக்கம் போட்டு வெளிநடப்பு பண்ணி போயிட வேண்டியது. அப்புறம் சபைக்கே வர்றதில்லை, எதிர்கட்சி வர்றதில்லை. இந்த மாதிரி கலாட்டா பண்ணி இதை வந்து நம்ம மக்கள் 2 அணியாக பிரிஞ்சு விவாதிச்சுக்கிறது. ராகுல் பேசுனது சரியா, மோடி பேசுனது சரியா, பாஜக எதிர்வினையாற்றியது சரியா, அந்த இந்தியா கூட்டணி எதிர்வினையாற்றியது சரியா, இதில் என்ன வாதம், இப்படி 2ஆக பிரிஞ்சுக்கிறது. இந்த 2 பேருடைய பேச்சும் ஊதாரித்தனமான பேச்சு இல்லையா? தெருமுனையினுடைய சிந்து பாடுறத தெருமுனை கூட்டத்தின் பேச்சு இல்லையா? நாடாளுமன்றம் 18வது நாடாளுமன்றம் புதுசாக அமைஞ்சிருக்கு. உனக்கு ஒரு தேர்தல் அறிக்கை நீ வச்சிருக்கிற, ராகுல் காந்தி வச்சிருக்கிற, அதில் உள்ள முக்கிய விஷயங்களையாவது பேசலாம்ல. இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் பண்ணணும் என்று கவனத்துக்கு கொண்டு வந்து இதுக்கு நேரம் ஒதுங்க, தனியாக பேசுவோம். எதுக்கு நீ வந்து அவனுடைய இந்துத்துவா பேசுகிறதுல போய் அவனுக்கு வசதியாக போச்சு ஜெய் ஸ்ரீராம் போடுறான் நாடாளுமன்றத்தில். ஏனென்றால் உண்மையான விஷயங்கள்ல 2 பேருக்கும் ஒரு கருத்து தான். இப்போ எடுத்துக்காட்ட நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே இருந்த இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி, இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி, அதுபோல் சாட்சி சட்டம் ஐஏஏ, இது எல்லாம் பேரை சமஸ்கிருதத்தில் மாற்றிட்டாங்க. ஐபிசிங்கிற இந்தியன் பீனல் கோடு, நம்ம தமிழில் இந்திய தண்டனை சட்டம்பா. அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? இப்போ பாரதிய நியாய சன்ஹிதா 2023, பாரதிய நியாய சன்ஹிதா. ஆவி போயிடும் சமஸ்கிருதத்துக்கு உச்சரிச்சா, ஆயுள் குறையும். அதான் அடுத்தது சிஆர்பிசி, இது பழக்கத்தில் இருக்குது. தமிழில் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், பாரதிய நாகரிக் சுரக்ஷா, இல்லை அவாள் பாஷை. அடுத்தது இந்திய சாட்சிகள் சட்டம், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு பேர் ஆங்கிலத்தில். அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, பாரதிய சாட்சியா 2023, இப்படி மாற்றி ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க. எப்போ கொண்டு வந்தாங்க? அது இந்த கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நடவடிக்கை எடுத்தாங்கல்ல போன வருஷம், கிட்டத்தட்ட 156 பேர் நடவடிக்கை எடுத்தாங்க. எதிர்கட்சி காங்கிரஸ், எதிர்கட்சிகள் எல்லாத்தையும். பாக்கி பேர் கொஞ்சோண்டு 5-6 பேரை வச்சுக்கிட்டு எதிர்கட்சி எல்லாம் பாஜக தான். அப்போ நிறைவேற்றி முடிச்சுட்டாங்க சட்ட திருத்தம்லாம். இந்த சட்டங்களை நிறைவேற்றியாச்சு, போன ஆண்டு நிறைவேறியாச்சு. போன ஆண்டு நிறைவேற்றின அந்த 3 சட்டங்களும் இந்த ஆண்டு 2024 ஜூலையில் வந்து அது 1ஆம் தேதியிலிருந்து செயலுக்கு வருகிறது. 1ஆம் தேதி தான் திருவாளர் ராகுல் காந்தி பேசுகிறார். இதை பற்றி பேசலாம்ல. இந்த சட்டத்தில் இப்படி வந்து எல்லாம் சமஸ்கிருத மயமாக்கியிருக்க வேண்டியதில்லை. அடுத்து சரக்குகளும் உள்ள மாற்றிட்டாங்க, கடுமையாக மாற்றிருக்காங்க. இப்போ ஒன்று ராஜ துரோக குற்றம்னு ஒன்று வெள்ளைக்காரன் கொண்டு வந்தான். வெள்ளைக்காரன் அரச குற்றம் சொன்னாக்க ராஜ துரோகம், அரச துரோகம் 124A 124A அது கூடாதுன்னு சொல்லி அது வெள்ளைக்கார அரசு, அயலான அரசு அது வச்சுருந்தது. அரசை குற்றம் சொல்லி விமர்சிக்கலாம், அதுதானே ஜனநாயகம். இன்னைக்கு அது பொருந்தாது, வெள்ளைக்கார ஆட்சியில் போட்டது என்று விவாதம் நடந்து உச்சநீதிமன்ற வழக்கு நடந்து உச்சநீதிமன்றம் அதை நிறுத்தி வச்சிருக்கு 124A. அந்த 124A 3 இடங்களில் 3 வகையாக கொண்டு வந்து தண்டனையை உயர்த்தி அரசை விமர்சனம் பண்ணாலே குற்ற நடவடிக்கை எடுத்து கைது பண்ணுவதற்கும் ஆயுள் தண்டனை கொடுப்பதற்கும் வாழ்நாள் தண்டனை கொடுக்கலாம் 124A என்று மாற்றிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறோம், நிறையா இருக்குது. இந்த படுமோசமாக ஜனநாயக உரிமைகளை பறித்து இந்த சட்டங்கள்லாம் சான்ஸ்கிரிட்டில் பேர் மாற்றிருக்காங்க. ஜனநாயக உரிமைகளை பறிச்சிருக்காங்க. ஏற்கனவே இருந்த வெள்ளைக்காரன் கொடுத்த உரிமையெல்லாம் பறிச்சிருக்கான். இதை பேசியிருக்கலாம்ல. இது செயல்படுத்தக்கூடாது, நிறுத்தி வைங்க, இன்னையிலேருந்து செயல்பட தான் இருக்குது, ஒரு சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து நிறுத்தி வைங்க, எல்லாரும் ஒத்துழைச்சி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் ஒத்துழைச்சி நிறுத்தி வைப்போம், விவாதிப்போம், இதில் மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு என்று சொல்லலாம்ல. ஏன் பேசல ராகுல் காந்தி? ஒரே கருத்து, சமஸ்கிருத ஆதிக்கமா ஹிந்தி ஆதிக்கமா? ராகுலுக்கும் மோடிக்கும் ஒரே கருத்து தான், காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஒரே கருத்து தான். எனவே அதை பேச முடியாது.
தேர்தல் அறிக்கை போட்டுறீங்கல்ல, காங்கிரஸில் பெரிய உத்தமர்கள் மாதிரி போட்டுறீங்கல்ல, ஆளுநர் அதிகாரங்கள்லாம் கொஞ்சம் இது பண்ணணும், அது பண்ணணும், மாநில உரிமைகள் பற்றி ஆய்வு செய்யணும், பேச மாநில உரிமைகளை பற்றி ஆய்வு செய்யணும், அதுக்கு நேரம் தனி கூட்டம் நடத்தணும், ஒதுக்குங்க. ஆளுநருக்கு அதிகாரங்களை ஒரு நிபந்தனைகள் போடணும். ஏன் பேசலை? ஏனென்றால் அந்த ஆளுநருடைய அதிகாரத்தில், ஆளுநர் எதேச்ச அதிகாரத்தில் மாநில அரசுகளை ஆளுநர் ஆட்டி படைக்கிற இந்திய அரசமைப்பு சட்டத்தை விதிகளில் மோடிக்கும் ராகுலுக்கும் ஒரே கருத்து தான். அவன் அந்தரங்கம் ஒன்று தான். திரும்ப திரும்ப நம்ம சொல்லி வர்றோங்க. பாஜகவும் காங்கிரஸுக்கு பெரிய அடிப்படையில் வேறுபட்ட கட்சி அல்ல. வர்ணாசிரமத்தில், சனாதனத்தில், இந்தி திணிப்பில், சமஸ்கிருத திணிப்பில், ஆரிய இந்துத்துவா கொள்கையில் ஒன்று தான். கொஞ்சம் முரட்டுத்தனமாக பேசுவான், நேரடியாக பேசுவான் பாஜக. அதை நாசுக்கா மறைமுகமாக ஆனால் உறுதியாக தெளிவாக செயல்படுத்திக்கிட்டு இருப்பான் காங்கிரஸ். இந்திய திணிப்பா உறுதியாக செயல்படுத்துவான். சான்ஸ்கிரிட் ஆதிக்க நீட்சியாக உறுதியாக செயல்படுத்துவான். அதுபோல் இந்த சட்டம், இப்போ குற்றவியல் சட்டம்லாம் உங்களுக்கு தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம்லாம் மாற்றினதில் உனக்கு உடன்பாடு இருக்குது. ஆளுநர் பதவியை நம்ம மறுபரிசீலனை பண்ணணும், அதிகாரங்களை. சஜஸ்டிவாக பேசியா? ஒரு 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 பாலிசி தான் நீ பேசணும். அந்த முறை ஒரு குறிப்பிட்ட பொருள் எடுத்துக்கொண்டு விவாதித்து சரியா தப்பான்னு அதில் முடிவு செய்கிற இடம்ல இல்லை. அது ஒரு கொள்கையை சொல்லணும். குடியரசுத் தலைவர் உரை என்பது அரசனுடைய கொள்கையை சொல்லும். நீ உன் கொள்கையை சொல்லு, எதிர்கட்சி கொள்கையை சொல்லு. இப்போ இதில் அவர் போய் ராகுல் காந்தி என்ன பேசணும்னு நீங்கள் உங்கள் இந்தியா கூட்டணி கலந்து பேசுனீங்களா? மிஸ்டர் ஸ்டாலின் பேசினாரா? இவரை கேட்டாங்களா? உங்களுக்குள்ள பொறுப்பு 40 நாங்கள். இது திராவிட மண். ஏன்னா தமிழ் மண்ணு கிடையாது. ஏன்னா திராவிடம் தான் களங்கண்டு ஆரியத்தை வீழ்த்தினது. சொல்லுங்க கேட்டுக்க. நான் ஒரு உதாரணம் சொல்லு. தமிழன் களங்கண்டு ஆரியனை வீழ்த்தி இருக்கிறான். எல்லா ஆதாரமும் இருக்குது. சொல்லு, திராவிடம் வீழ்த்தினான்ட்டு எங்கேயாவது. ஆரியனை வீழ்த்தினதா இலக்கியமோ கல்வெட்டு சான்றோ அகழ்வாய்வோ உனக்கு என்ன இருக்குது திராவிடனுக்கு? திராவிட மண்ணு. இந்தியாவில் தமிழ் மண்ணை விட ஆரியத்தை எதிர்த்தது எவன் இருக்கான்? தமிழனை மறைக்கணும். அதனால உடனே சொல்றாரு, இது திராவிட மண்ணு. வைகோ சொல்றாரு, இது திராவிட மண்ணு. இப்படியெல்லாம் பேசுறீங்கல்ல. உங்க திராவிட மண்ணு கொள்கையில என்ன ஜால்ரா போடுறதானே? பாரத் மாதாவுக்கு பஜனை போடுறதா உங்க திராவிட மண்ணா? திராவிட கொள்கைய? ராகுல் காந்தி உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணி பேசணும். இந்தியா கூட்டணியில தலைவர் அவர். ஒரு பாலிசி, ஒரு முகப்புரை போல் அது இந்த நாடாளுமன்ற கூட்டம். அதில் என்னென்ன பேசலாம் அப்படின்னு கூடி பேசுனீங்களா? நான் தலையில் பல தடவை சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டுறீங்களா இந்தியா கூட்டணி சார்பில்? தேர்தலுக்கு முன்னாடியே ஏமாத்துறீங்க. அவன் தனித்தனி அறிக்கை கொடுக்குறீங்க. கூட்டறிக்கை கொடுக்கலாம்ல, நாங்கள் வந்தால் என்னென்னது செய்வோம்னு. அதுக்கு தயார் இல்லை யாரும். காங்கிரஸ் தயார் இல்லை. அதை வலியுறுத்தக்கூடிய உறுதியும் தெளிவும் நோக்கமும் மனசும் திமுகவுக்கு கிடையாது. ஆமாம். ஏன்னா முழக்கமே ஸ்டாலின் முழக்கன்ற தேர்தல் என்னது? இந்தியாவை காப்போம், தமிழ்நாட்டை காப்போம் அல்ல, இந்தியாவை காப்போம். சீனாக்காரன் படையெடுத்து வந்தானா இல்லை பாகிஸ்தானக்காரன் படையெடுத்துட்டு இருக்கானா? என்ன இந்தியாவை காப்போம்? மறைக்கணும். எப்படியோ தமிழ்நாட்டை, மாநிலத்தை மறைக்கணும். அதுக்கு இந்தியாவும் பயன்படும், திராவிடமும் பயன்படும். அதுதான் ஸ்டாலின். அதனால் நீ நேர்மையாக இருந்தாக்க இந்த முதல் உரை இந்தியா கூட்டணி சார்பில் உட்காந்து பேசி நீ தயார் பண்ணிக்கணும். இல்லை ஸ்டாலின் முயற்சி பண்ணார்ப்பா, முடியலை சொல்லு பார்ப்போம். இப்போ ஏமாத்துறீங்க. இதில் இதே மாதிரி நடக்க போகுது. ஒவ்வொரு கடந்த பல ஆண்டுகளாக தான் நடக்குது. நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி காங்கிரஸ் இருந்தால் பாஜக கலாட்டா பட்டி போயிடுவான். வெளிநாடு போயிட்டு அவன் பிஸ்னஸ் பார்க்க போயிடுவானுங்க, அவன் வேலைக்கு போயிடுவான். எதுக்கு இந்த நாடாளுமன்றம்? எதுக்கு இந்த செலவு? அதிகாரிகளும் அவன் கட்சி தலைவர்களும் முடிவு பண்ணி நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருப்பீங்க. சத்தம் போட்டு பேசுறதுக்கும் வேடிக்கை காட்டுறதுக்கும் சர்க்கஸ் நடத்துறதுக்கும் நாடாளுமன்ற கட்டிடமா? என்ன கொள்கையை பற்றி இப்போ 2 பேரும் பேசியிருக்காங்க. முழுசாக அந்த மோடி பேச்சை படிங்க, ராகுல் காந்தி பேச்சை படிங்க.
1ஆம் தேதி பேசினார், ஜூலை 1, 2ஆம் தேதி ஏடுகள் வந்திருக்கு. ராகுல் காந்தி பேருது, இவர் மோடி படுமோசம். மோடி ஏன்னா வசதியாக போச்சு. ராகுல் காந்தி பேர்ந்து கொச்சையாக பேசுவதிலேயே குதூகலம் காணக்கூடிய நபர் நரேந்திர மோடி. கொச்சை பேச்சாளர், சந்துமுனை சிந்து பாடி நரேந்திர மோடி. அவருடைய பதவிக்கோ ஒரு வயசுக்கோ தகுந்த பொறுப்பான நாகரிகமான பேச்சு பேசாத நபர் நரேந்திர மோடி. ராகுல் காந்தி இப்படி பேசுனது வசதியாக போச்சு, கலாட்டா பேச்சு பேசுறதுக்கு மோடிக்கு. இப்போ 2 அண்ணனும் தம்பியுமா கலாட்டா நடக்கிறீங்க, மோடியும் ராகுலும் நாடாளுமன்றத்தில். இதுதான் இவ்வளவு செலவு பண்ணி தேர்தலாக இவ்வளோ அவன் உயிரை விட்டு மக்கள் ஓட்டு போட்டு ஏதோ வரலாற்று மாற்றம் செய்ய போகிறோம்னு எந்த கொள்கையும் விவாதிக்கலை. ஒருத்தன் சாடிக்கிறீங்க. படித்து பாருங்கள் எல்லாரும். இதே தான் சட்டமன்றம் நடக்குதுங்க. சட்டமன்றத்தில் இதுதான் நடக்குது. இப்போ சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு, நடந்து முடிஞ்சிருக்கு. அதிமுக என்ன பண்ணுது? அதிமுக அமைச்சரவையில் இருக்கும்போது திமுக என்னென்ன கலாட்டா பண்ணிச்சோ, சட்டசபையில் போக வேண்டியது, பேச வேண்டியது, ஒரு 1/2 மணி நேரம் வந்துட்டு கலாட்டா பண்ணி வெளிநடப்பு பண்ணி வந்துட வேண்டியது. அவங்க சட்டத்தை ஏற்றிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒன்று தானே திமுக அதிமுக. அதில் என்ன இருக்குது? வந்துட வேண்டியது. அவன் வேலை பிஸ்னஸ் இருக்குது, பல்வேறு காரியங்களை பார்க்க போயிடுறது. அதை இப்போ எடப்பாடி பழனிசாமி கம்பெனி நடத்துது. போக வேண்டியது, நிற்க வேண்டியது, கலாட்டா பண்ண வேண்டியது, வெளிநடப்பு பண்ணி வந்துட வேண்டியது, ப்ரெஸ்ஸில் செய்தி கொடுக்க வேண்டியது. போதும். நாடாளுமன்றம் எப்படி சீரழிஞ்சு போய் நடக்குதோ அதுதான் தமிழ்நாடு சட்டப்பேரவை. இதில் உருப்படியாக ஏதாவது இருந்து விவாதம் பண்ணி ஒரு மாற்று கருத்தை சொல்லி ஒரு மக்களுக்கு எஜுகேட் பண்ணி தோத்தே போட்டு பண்ணி எடப்பாடி இன்னும் விஷயங்கள் ஏதாவது பேசியிருக்கியா? அதுபோல் ஒன்றும் பண்ணி கலாட்டா பண்ணிட்டு அவங்க இயற்ற வேண்டிய சட்டங்களை இயற்றுகிறது. அதில் எல்லாரும் அந்தரங்கமாக உடன்பாடு. திமுக அதிமுக உடன்பாடு, பாஜக காங்கிரஸும் உடன்பாடு. எல்லாம் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். இந்த பதவியை வைத்துக்கொண்டு என்ன தனிப்பட்ட சம்பாதிக்கிறது, என்ன அதிகாரம் பண்ணிக்கலாம், என்ன செல்வாக்கு செலுத்திக்கலாம், ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் கூடுதலாக பண்ணிக்கலாம், நிறையா எதிர்கட்சியாக இருந்தாலும் பண்ணலாம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அதை வச்சு செல்வாக்கு தேடிக்கிறது, வேணுங்கிற சலுகையை பெற்றுக்கொள்வது, பிரபலம் தேடிக்கிறது. இதுக்கு தான் பண்ணுறீங்களே தவிர பொறுப்பாக இருந்து என்ன வாதம் பண்ணுறீங்க? இதில் 2 அணியாக பிரிஞ்சு இது ஜனநாயகம் இல்லைன்னு நம்ம விவாதிக்கிறதுல என்ன இருக்குது? இந்த 2 ஆள்களுக்கும் நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் சீரழிஞ்சு கலாட்டா மன்றங்களாகத்தான் சீரழிஞ்சு போயிருக்கு. அதைத்தான் காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுகலாம் விரும்புது. நம்ம எதுவும் நாங்கள் தேர்தலில் நிற்கிறதில்ல அதனால் அது சொல்கிறோன்னு நினைக்காதீங்க. பொறுப்பாக இல்லை, இது மறுங்க. என்ன உருப்படியாக வாதம் நடக்குது, உருப்படியாக கொண்டுட்டு போய் அது நடக்கலைன்னா வெளிநடப்பு பண்ணுங்க, தப்பு இல்லை, வாதம் பண்ணுங்க. குற்றச்சாட்டை பாருங்க. வாய்ப்பு கொடுக்கல சபாநாயகர். உண்மைதான், சபாநாயகர் எல்லாம் இப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் நடுநிலை தவறிய நபர் அப்பாவு. அது ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. அவர் 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 ஒரு சூப்பர் மந்திரி மாதிரி, ஸ்டாலினுக்கு அடுத்த நிலையில் ஒரு மந்திரி, அந்த மாதிரி பேசுவார். அப்படிதான் இருக்குது. அதில் இருந்து பேசி நின்னதுன்னு அம்பலப்படுத்துங்க. வெளியில் பேசுங்க, என்கிட்ட பேசுங்க. என்னென்னது நம்ம பேச வேண்டியது, என்னென்ன பொறுப்பு இல்லாமல் நடக்குது, இவ்வளவு சபையாக நடக்குது, மக்கள்கிட்ட சொல்லுங்கள். கலாட்டா பண்ணி கூச்சல் போட்டு அது ஏடுகளில் வரணும், அது தொலைக்காட்சியில் வரணும், அது போதும் நம்ம செஞ்ச வேலை என்ற அளவுக்கு சென்று விட்டார்கள். காரணம் அவங்களுக்கு இதில் பொறுப்புணர்ச்சி எதுவும் இல்லை. மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணுங்கிறது தான் எல்லாருக்கும். மோடியிலேருந்து ராகுல்லேருந்து ஸ்டாலின்லேருந்து எடப்பாடியிலேருந்து மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணும். நம்ம மக்கள் தான் 2ஆக பிரிஞ்சுக்கிட்டு நல்லா அடித்து அழுனார்ப்பா, நல்லா சிவபெருமான் படத்தை கொண்டு போய் காட்டினார். அவன் அதை பயன்படுத்தினான். அப்படியே இந்து மூத்து அப்படியே பொய்யவே மோடி சொன்னார், இந்துவை இழிவுபடுத்தி விட்டாய். இதுக்கு ஏன் 2 பேர் பண்ணிக்கிறேன். அதனால் இதை தயவு செய்து இதில் கட்சி பிரிஞ்சு இது சரி தப்புன்னு இருக்கிறது இல்லாமல் இதை மாற்றுவது எப்படி? நம்ம தமிழ்நாட்டில் சிந்திங்க. இந்தியா பூராக்கு யானைக்கு கோவணம் கட்டுற வேலையை பார்க்க வேண்டாம். நம்ம தமிழ்நாட்டில் இது பொறுப்பாக இன்னைக்கு தமிழ் இனம், மொழி, தாயகம் 3க்கு வந்திருக்க ஆபத்து, ஜனநாயகத்துக்கு வந்திருக்க ஆபத்து. ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியலைங்க. இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் ஆட்சிக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு நடக்குது. டெண்டர் விடுறது உண்டு, எல்லாத்துக்கும் லாபம் தெரிஞ்சுக்கணும். லஞ்சம் வாங்காத போலீஸ் அதிகாரி ஒதுங்கிக்குவார், சொல்ல மாட்டார். ஸ்டாலின் அரசுக்கு தெரியாமல் நடந்துருச்சா கள்ளச்சாராயம்?
எடப்பாடி அரசுலேருந்து நடந்து தான் இருக்கு. உங்களுக்கு தெரியாத? அதிகாரி சொல்ல மாட்டானா? கள்ளச்சாராயக்காரெல்லாம் உனக்கு ஓட்டு வேட்டைக்கு பயன்படுறாங்க எல்லாம். அப்போ ஒரு விபத்து பெருசாக நடந்துருச்சு, இதில் இந்த மறுஆய்வு பண்ணணும் என்று ஒரு உருப்படியாக அதை பற்றி பேசி என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று எதுவும் இல்லாமல் அது சண்டை போட்டு வேண்டியது. இதுவா அதுவான்ட்டு நம்ம யோசிக்கணும்ல. கள்ளச்சாராயத்தை டெண்டர் விடுறதுல திமுக அதிமுக வேறுபாடு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். இது கெடுத்து குட்டிச்சுவர் பண்ணி நம்ம மக்களை போதை பழக்கத்தை உண்டாக்கிட்டாங்க. திமுக அதிமுகலாம் பள்ளிக்கூடத்து பிள்ளையிலேருந்து கல்லூரி மாணவர்கள்லேருந்து போதை பயன்படுறது பழகிட்டாங்க. வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. திமுக அதிமுக தான் முக்கிய காரணம். அது மாதிரி விற்கிறவங்கெல்லாம் திமுக அதிமுக தான் இருப்பான், அல்லது மந்திரியை கவனிச்சுக்குவான், எம்எல்ஏ கவனிச்சுக்குவான், அவங்களுக்கு தெரியாமல் நடக்கலை. இதை பேச மாட்டிங்களா? அப்படியே அவர் எடப்பாடி பழனிசாமி அதை பண்ணு இதை பண்ணு வெளிநடப்பு பண்ணுவார், கருப்பு சட்டை போட்டு உண்ணாவிரதம் இருப்பார். நாடகம் இல்லையே அது? ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் என்ன வேறுபாடு கள்ளச்சாராயக்காரனோட பங்கு பெறுவதில்லை? தெரியாதா நம்ம மக்களுக்கு? இதை புரிஞ்சுக்கங்க. ஒன்றுன்னு ஒவ்வொரு சீரழி, நம்ம சீரழி எப்படி இருக்குது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாகு பற்றி அப்படியே ரொம்ப உருக்கமாக அப்படியே ஆவேசமாக பேரெல்லாம் எடப்பாடி அவரும் சரி, நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் காட்டை கண்டுறோம் மலையை வெட்டுறோம் எல்லாம் பண்ணுறோம் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படி வீராதி வீரனான பேரில் ஸ்டாலின் இரண்டு நபர்களும் இனிமேல் தமிழ்நாட்டில் மது இருக்காதுப்பா, டாஸ்மாகை மூடுறோம், கள்ளச்சாரத்தை ஒழிக்கிறோம், முழுசாக பயிற்சி கொடுக்குறோம், குடிச்சு பழகினவங்களுக்கு அவங்க திரும்பி போய் அதில் மாட்டிக்காமல் பயிற்சி கொடுக்குறோம், மறுவாழ்வு ஏற்பாடு செய்கிறோம், பரவலாக மறுவாழ்வு ஏற்பாடு செய்கிறோம். சொல்லுங்கள் பாப்பா அப்படி ஒரு திட்டத்தை. டாஸ்மாகை மூடணும்னு எடப்பாடி கேட்பாப்லையா? அதே காங்கிரஸ் பாஜக அங்கே எப்படி இருக்காங்களோ டெல்லியில், அது மாதிரி தான் இங்கே திமுக அதிமுக. ஞாபகம் வச்சுங்க, உங்களை மக்களை ஏமாத்துறதில்ல. இவ்வளவு பேசுகிற உருக்குற எடப்பாடி டாஸ்மாகே மூடுப்பா, நம்ம பிள்ளைலாம் கெட்டு போச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க? டாஸ்மாகில் குடிச்சு பழகணும், விலை அதிகம் போச்சு, கட்டுப்படி ஆகலை, கள்ளச்சாராயத்தில் காசு குறைச்சலாக கொடுக்குறாங்க, அதில் போதை அதிகமாக இருக்குது, அதெல்லாம் குடித்தவங்க தான் சொல்கிறான். குடிச்சு பழக்கி கள்ளச்சாராயத்துக்கு காரணமாக இருந்தது கள்ளச்சாராயத்தை டாஸ்மாக் நடத்தக்கூடிய ஜெயலலிதா கருணாநிதி கம்பெனி தானே. அதை பற்றி ரெண்டு பேரும் பேசாமல் போதையிலேருந்து மாற்றணும், போதை மாத்திர பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கடைகள்லாம் அதெல்லாம் மாற்றணும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்கணும் என்றது மாற்று திட்டத்தை கொண்டு வந்து முழு மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று கொண்டு வராமல் அதை பேசாமல் ரெண்டு பேரும் ரெண்டு களவாணிகளும் வீராதி வீரனார ஸ்டாலினும் எடப்பாடியும் பேசிட்டா என்ன அர்த்தம்? இதில் நம்ம என்ன திமுக பக்கம் அதிமுக பக்கம் பிரிஞ்சு வாதம் பண்ணுறது? யோசிங்க. இன்னைக்கு காவிய தண்ணி பெற முடியலை, அரிசி என்ன விலை விற்கிது? 70 ரூபா 80 ரூபா வெளியில் கடையில் வாங்குறாங்க மக்கள். பொன்னி அரிசி 1 கிலோ. ஒரு நெல் மூட்டை என்ன விலை விவசாயி விற்கிறான்? சத்தீஸ்கட்டில் ஒரு 3100 ரூபா ஒரு குவிண்டால். ஒரிசாவில் பாஜக ஆட்சி, சத்தீஸ்கட்டில் பாஜக ஆட்சி. இந்த காங்கிரஸ் முதலமைச்சர் பூபேஷ் பாகல்ங்கிறவர் உயர்த்தி வச்சுட்டு போனார், தொடருது இப்போ சத்தீஸ்கட்டில். ஒரிசாலும் 3100 ரூபா ஒரு நெல் ஒரு குவிண்டால் அங்கே கொள்முதல் பண்ண அரசாங்கம் கொடுத்து மலிவு விலையில் அரிசியும் விற்கிறானுங்க. நீ இங்கே என்ன பண்ணுற? 2500 ரூபா 2600 கூட தயாரில்லை, நீ தயாரில்லை ஸ்டாலின். இதை பேச மாட்டீங்க. இதில் எடப்பாடின்னா ஸ்டாலின் எல்லாம் ஒன்று தானே, விவசாயி கொள்ளையடிக்கிறது இல்லை. நீ உன்னை இலவச அரிசி எவன் கேட்டான்? யார் கேட்டா? ஒரு கிலோ 10 ரூபாய்னாலும் தரமாக போடலாம், இல்லை 15 ரூபா போடலாம், 20 ரூபா போடலாம். இலவச அரிசி போடுற விவசாய கொள்ளையடிச்சு விவசாய சூறையாடி நீ ஓட்டு வாங்கிறதுக்காக இலவச அரிசி போடுற சாதனையாக காட்டுற. இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இதெல்லாம் எடப்பாடி என்ன ஸ்டாலின் என்ன எல்லாம் இந்த கூட்டம் தான். மக்கள் வரிப்பணத்தை எடுத்து தான தர்மம் பண்ணி வள்ளல் பட்டம் சொல்லி செட்டுதெல்லாம் மக்களை சூறையாடுறவங்க. இதில் என்ன எடப்பாடி என்ன ஸ்டாலின் என்ன எப்படி இருக்க முடியும் நம்ம? ஆனால் இதெல்லாம் பேசி நம்ம மக்கள் வாழ்நிலைக்கு நம்ம மக்களை நம்ம சீர்திருத்தம், மது அருந்தாமல் இருக்கணும், குடும்பங்கள் மது அருந்தாமல் இருப்பதற்கான பரப்புரை நம்ம செய்யணும், நம்ம களத்தில் இறங்கி பேசணும் என்று நம்முடைய தமிழ் தேசியர்கள், இன உணர்வாளர்கள், நேர்மையாளர்கள் பொறுப்பெடுங்க. திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக எல்லாம் ஒன்று தான். அதெல்லாம் மக்களை ஏமாத்துறது வஞ்சிக்கிறதுல அவங்களாம் கடைசியில் ஒன்று தான். மாறி மாறியோட கூட்டி சேர்ந்துக்குவாங்க அவங்களாம்.
இதில் கட்சி பிரிஞ்சு நான் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறேன், அதை பாதுகாக்கிறேன், இதை பாதுகாக்கிறேன். ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் இவங்க மூலமாக ஜனநாயக பறிப்பாளர்கள். ஜனநாயகத்தை வச்சு கொள்ளையடிக்கவங்க. ஜனநாயகத்தை பயன்படுத்தி தலைவர்களாக இருந்துக்கிட்டு முடிசூட்டிட்டு தரவனுங்க. இந்தி சமஸ்கிருதம் எல்லாம் திணிக்கப்படும். திருட்டு பரட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கும், போதை வளர்ந்துக்கிட்டு இருக்கும். நீட் தேர்வை ரத்து பண்ண மாட்டானுங்க. நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு தர மாட்டானுங்க. ஆளுநரை வச்சுட்டு ஆட்டி படைப்பானுங்க. அந்த ஆளுநர் பதவி இருக்கணும்னு சொல்கிற காங்கிரஸோட திமுக கூட்டணி சேர்றோம். இவ்வளவு மோசமான ஆட்களுங்க. இதிலிருந்து மாற்றா சிந்திங்க. மாற்றா சிந்திச்சு மாற்றம் நம்ம செயல்படணும். மக்கள்கிட்ட மாற்றத்தை கொண்டு வரணும். பிள்ளைகள்கிட்ட இளைஞர்கிட்ட பேசணும் என்று பொறுப்பெடுத்துக்கங்க. இந்த நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் கலாட்டா மன்றங்களாக மாற்றப்பட்டு விட்டன. கோயில் மாடுகளை போல திரிகிறார்கள், பொறுப்பு இல்லாமல் திரிகிறார்கள். ஆழமாடு இருக்கும், அவங்க வீட்டில் கட்டுத்தரில் கட்டணும். கோயில் மாடு கட்டுறதில்லை எங்கேயும். அதுக்கு கூட ஒரு ஒழுக்கம் இருக்கும். கோயில் மாட்டு கூட ஒரு ஒழுக்கம் இருக்கும். அதுவும் இல்லாத கும்பல் இந்த கும்பலில் நீங்கள் அணி சேர்ந்துக்கிட்டு இவர் அதை பாஜக அணி சேர்றது அல்லது காங்கிரஸ் திமுக அணி இந்தியா கூட்டணி அணி சேர்றது என்று விவாதம் பண்ணாதீங்க. எல்லாம் ஒன்று தான். அந்த செட்டு பூரா காலி பண்ணிடுவானுங்க. ஒவ்வொரு உரிமையும் பறிச்சிடுவானுங்க. மக்களுடைய வாழ்க்கை தரம் மிக மிக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஒழுக்கம் நேர்மை எல்லாம் கெட்டுக்கிட்டு இருக்கும். மாற்ற உருவாக்கணும். நாங்கள் அதுக்கு தமிழ் தேசிய பேர் இயக்கத்தில் கொள்கையை வச்சு திட்டம் வச்சு அரசியல் வடிவமைப்பு எல்லாம் நாங்கள் வச்சு இந்த மாதிரி வரணும்னு சொல்லி கருத்து பரப்பிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வேறு மாதிரி செய்யணும், செய்யுங்க, பொறுப்பாக செய்யுங்க. யாராக இருந்தாலும் இருக்கிற இந்த கலாட்டா கோஷ்டி அந்த அவர் சொல்ல பாருங்க, காங்கிரஸ் என்பது என்ன ஒட்டுண்ணி பேச்சு. யார்? மோடி. நீ யார்? அப்புறம் பாஜக யார்? இப்படிப்பட்ட ஒரு மோசமான இந்த ஒட்டுண்ணிகள் காங்கிரஸ் சரி பாஜக எல்லாம் இவற்றையெல்லாம் அடையாளம் கண்டு நாம் ஒரு மாற்று திட்டத்தோடு நம்ம மறுகட்டமைப்பு செய்யணும் நம்ம சமூகத்தை என்ற பொறுப்புணர்ச்சியோடு சிந்திக்குமாறு, அதுக்குள்ள பொறுப்புணர்ச்சியோடு உள்ள அந்த முன்முயற்சியை எடுத்து சிந்தியுங்கள், கருத்துக்களை பேசிக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.